நேரம் ஆயிடுச்சு. இந்திராவதி இன்னும் வீடு வந்து சேரலையே. இந்திராவதியா தான் இருக்கணும். நான் போய் யாருன்னு பாக்குறேன். சித்தார்த், பெரியத்த நல்லா இருமா. பெரியத்த நல்லா இருமா. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? உள்ள வாங்க. வா சித்தார்த். கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இதோட நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறமா நாம எல்லாரும் சந்தோஷமா அம்மனை தரிசிக்க போலாம். சரிங்க? ஜெய் துர்கா தேவி. அம்மடி சீமா, உன்னோட முயற்சி எந்த அளவுக்கு இருக்கு? பாதம் முழுக்க பிரச்சனையா இருக்கு பெரியத்த. ஆனா ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ஒரு லேடிய பத்தி தெரிய வந்துச்சு. அவளை வச்சுதான் நாம இதுல வெற்றி அடைய முடியும் பெரியத்த. யார் அந்த பொம்பளை? அந்த பொம்பளைய பார்த்துதான் இந்திராவதியே பயந்து போனா பெரியத்த. ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. நீங்க சீமாவோட மந்திரத்துல இருந்து வெளியில வந்தது அவளுக்கு தெரியவே கூடாது. அது சரி. இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களா? இவங்க 2 பேரும் வந்திருக்காங்கன்னா பெரிய பிரச்சனை ஆரம்பிக்க போதுன்னு அர்த்தம். ஆனா என்ன? ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த பொம்பளை நான் சொல்ற எதையுமே கேட்க தயாரா இல்ல. அதுக்கு பதிலா நான் கொள்ளையடிக்க கதை கட்டுறேன்னு சொல்றா. அவளுக்கு இந்த விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லையா? நானும் அமரும் அவளை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணோம். எங்க அவ காது கொடுத்து கேட்டா தானே? அது மட்டும் இல்ல பெரியத்த, அந்த பொம்பளையை இங்க கூட்டிட்டு வர்றதும் ரொம்ப ஆபத்து தான். அவங்க பாதுகாப்புக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். அவங்க இங்க வர்றதால இந்த பிரச்சனை தீந்துரும்னு உங்களுக்கு தோணுதுன்னா நமக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. அவங்களை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்தே ஆகும். சொல்லு, அந்த பொம்பளை எங்க தங்கியிருக்கா? இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? எந்த பொம்பளை? நீங்க யார பத்தி கேக்குறீங்க? இனிமே இந்த சதி வேலையை எல்லாரும் நிறுத்திக்கங்க. நான் கேக்குறதுக்கு மட்டும் நீங்க எல்லாரும் பதில் சொன்னா போதும். இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? நீ நினைக்க முடியாத அளவுக்கு உன் நிலைமை மாத்திருவேன். அப்படின்னா அந்த பொம்பளைய பத்தி உனக்கு முழுசா தெரிஞ்சிடுச்சு. ஆனா அவங்கள பத்தி இதுக்கு மேல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் உனக்கு எதையுமே சொல்ல மாட்டேன். உன்னை ஏன் வழிக்கு கொண்டு வந்தாதான் நீ சரிப்படுவேன்னு தோணுது. என்னை காப்பாத்துங்க துர்காம்மா.
என்னால அந்த பொம்பளை முன்னாடி மட்டும் போகவே முடியாது. பிரேம், என்னாச்சு? ஏன் பிரேம் என்னை இவ்ளோ கோவமா முறைச்சுக்கிட்டு இருக்காரு? அந்த புனிதமான தாயத்தை இவர் கையில தான் இருக்கு. ஆனா இவர் பார்க்க வித்தியாசமா இருக்காரு. அந்த அம்மனுக்கு தான் நாம கோடான கோடி நன்றி சொல்லணும். சித்தார்த் வந்திருக்கப்பா. எப்படி இருக்க பிரேம்? ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தோணுது. பிரேமோட நடவடிக்கை, பார்வை எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? இப்பதான் நீ பழைய மாதிரி இருக்க. அப்புறம் நான் எப்படி இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். இதைத்தான் நாங்க எல்லாரும் எதிர்பார்த்தோம். இங்க பாரு பிரேம், நீ கவலையே படாத. சீமா அந்த லேடியை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். ஒரு முறை இந்திராவதி அவங்க முன்னாடி வந்தா போதும். அதுக்கப்புறம் அவங்க தொல்லை இருக்காது. பிரேம் நல்லாதான் இருக்காருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சீமா, அந்த லேடியோட அட்ரஸ் கொடுங்க. அம்மனோட இந்த டாலர் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்திராவதியால என்னை எதுவுமே செய்ய முடியாது. இவன் மட்டும் சீமா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டானா, நான் அப்புறம் அந்த பொம்பளைய பத்தி எப்பவுமே தெரிஞ்சுக்காம போயிடும். அதுக்கப்புறம் அந்த பொம்பளை என் சாவுக்கே காரணமாயிடுவா. நான் இவனை தடுத்து நிறுத்தியே ஆகணும். என்னாச்சு தம்பி? வாங்க தம்பி, கை கொடுங்க.
இவர் மேல கரண்ட் ஷாக் அடிக்குது. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. இவ பொம்பளையே கிடையாது, இவ ஒரு சூனியக்காரி. உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா சீக்கிரமா போங்க, சீக்கிரம். சரி சரி, வாங்க 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 போலாம். நான் ஏதாவது பண்ணி இங்கிருந்து வீட்டுக்கு போகணும். ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி.